வணக்கம். இது ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூ டிஸ்கஷன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரூப் 4 2024 நடந்த ஹிஸ்ட்ரி டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னால நம்மளோட ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில் குரூப் 4க்கான அட்மிஷன்ஸ் போய்கிட்டே இருக்கு. ஸோ கம்மிங் மார்ச் லாஸ்ட் 31st நம்ம ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க என்ன அப்படின்னா உங்களோட அட்மிஷன்ஸ் ஃபர்ஸ்டே நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. பிகாஸ் திஸ் இஸ் த ஆப்டிமம் டைம். ஸோ இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் April 28 வருது. அதுக்கப்புறமேட்டு ஜூலை மந்தே எக்ஸாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லிமிட்டட் டைம் ஸ்பேன் தான் இருக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு. அட்லீஸ்ட் நம்ம ஏப்ரல் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம போனாதான் நம்மளுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் டைமிங் கரெக்டா இருக்கும். ஸோ நம்மளோட ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில டெய்லி ஆன்லைன் கிளாஸஸ் உண்டு. ஆன்லைன் கிளாஸஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கே தெரியும். ஒர்க்கிங் பீப்புள் உங்களோட டைமுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம். ஸோ ஈவினிங் 6:30 இருந்து 8:30 வரைக்கும் நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் உண்டு. ஸோ எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் இருக்கும். நிறைய ஸ்டாஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமா தமிழ், அதுக்கப்புறமேட்டி இப்போ அப்டேட் ஆகிருக்கக்கூடிய அந்த தமிழ் சிலபஸ். ஏன்னா குரூப் 4க்கு தமிழ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இப்போ நம்ம லாஸ்டா நம்ம குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம்ல தமிழோட அந்த டஃப்னஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கான ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்கு. அது மாதிரி நம்ம யூடியூப் சேனல்லையும் தமிழுக்காக ஸ்பெஷல் செஷன்ஸ் கொண்டு போறோம். ஸோ அண்ட் ஜெண்டர் ஸ்டடீஸ்க்கு இந்த மாதிரி எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்றது மூலமா எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன, அது கூட சேர்த்து இன்னொரு விஷயமும் நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ஸோ நம்ம அட்மிஷன்ஸ் ரிலேட்டடா நீங்க கால் பண்ணணும்னா நம்மளோட அகாடமி நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்காங்க. ஓகேங்களா? சரி. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, one of the history's great narrations, I have a dream, was given by. ஓகேங்களா? ஸோ ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லப்படுற உலக வரலாற்றுல ஒரு மகத்தான ஒரு உரை. ஓகேங்களா? ஸோ இது யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது வேர்ல்டு ஹிஸ்டரி தான். ஓகே. ஸோ ஆனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது எப்படி ஹிஸ்டரியில வரும் அப்படின்னு சொன்னா சில விஷயங்கள். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய டாபிக் பாருங்களேன், கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து, ஹிஸ்டரி சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து, ஜியோகிராஃபி சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து தான் நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயத்த பேசியிருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல. ஏதோ ஒரு அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இது ஏதோ ஒரு கட்டத்துல வந்திருக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினும் கேட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ உலக வரலாற்றில் ஒரு மகத்தான உரை ஐ ஹாவ் அ ட்ரீம் யாரால் வழங்கப்பட்டது? ஓகேங்களா? ஸோ இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆன்சர் நம்மளோட மார்ட்டின் லூத்தர் கிங். மார்ட்டின் லூத்தர் கிங். மார்ட்டின் லூத்தர் கிங் யாரு? ஓகேங்களா? மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சிவில் ரைட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? சிவில் ரைட்ஸ். ஸோ சிவில் ரைட்ஸ்னா என்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். சிவில் வார்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதை பத்தி தெரிஞ்சாதான் மார்ட்டின் லூத்தர் கிங்கை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு ஆன்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரை. ஓகேங்களா? ஒரு ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்பீச் சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூத்தர் கிங். ஓகேங்களா? சரி. ஸோ அப்போ இந்த மார்ட்டின் லூத்தர் கிங் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆப்பிரிக்க மக்கள், அதாவது அமெரிக்கால இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க மக்கள். அமெரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஸோ 2 உண்டு. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வட அமெரிக்கா, இந்த நார்த் அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யாரோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆப்ரஹாம் லிங்கன். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா ஸ்லேவரி. ஓகேங்களா? ஸோ அடிமைத்தனம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இது சவுத் அமெரிக்கா. இந்த சவுத் அமெரிக்கால என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த வாழை, அதுக்கப்புறமேட்டி நம்மளுக்கு காட்டன், பருத்தி, இந்த தோட்டங்கள் இதெல்லாம் உண்டு. அதுல சீப்பா வேலை பார்க்கறதுக்காக என்ன சொன்னாங்கன்னா இந்த சவுத் அமெரிக்கால அடிமைத்தனம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா அந்த
அமெரிக்கர்கள், அதுவும் கருப்பு இன அமெரிக்கர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா சீப்பா வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க அதுக்காக. சோ இதுக்காக நடந்த ஒரு போர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்க சிவில் வார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா. இந்த சிவில் வார்ல இருந்து ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொல்லுவாருன்னா அடிமைத்தனத்தை வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா ஒழிப்பாரு. அதுக்கப்புறமேட்டியுமே நிறைய விஷயங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராட வேண்டியதா இருக்கும். அப்போ சிவில் ரைட்ஸ், ஓகேங்களா. சோ சிவில் உரிமை, அந்த சிவில் உரிமையை வந்துட்டு வாங்குறதுக்காக மார்ட்டின் லூத்தர் கிங், அந்த காலத்துல அது ஒரு பெரிய ஒரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம். மார்ட்டின் லூத்தர் ஜூனியர் அப்படிங்கிறவரு ஒரு அருமையான ஒரு உரை ஆற்றுவாரு. அந்த உரைக்கு பேர் தான் என்னதுன்னா ஐ ஹாவ் அ ட்ரீம். எனக்கு எப்படி ஒரு கனவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கருப்பு இன மக்கள் வந்துட்டு எங்கேயும் வித்தியாசமாக பார்க்கப்படாத ஒரு கனவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க பேசுவாரு அப்படின்னா வாஷிங்டன்ல அவர் பேசுவாரு. ஓகேங்களா. சோ லிங்கன் நினைவு அந்த அரங்கத்துல அவர் பேசுவாரு. லிங்கன் நினைவு அரங்கத்துல மார்ட்டின் லூத்தர் கிங் பேசுவாரு. சோ பாருங்க, செக் பண்ணுங்க. ஒன் ஆஃப் த ஹிஸ்டரிஸ் கிரேட்டஸ்ட் நரேஷன்ஸ் ஐ ஹாவ் அ ட்ரீம் வாஸ் கிவன் பை, வரலாற்றின் மிக முக்கியமான உரை ஐ ஹாவ் அ ட்ரீம், எனக்கு ஒரு கனவு இருக்கின்றது அப்படிங்கிறது யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மார்ட்டின் லூத்தர் கிங். Which animal was not known to the Harappans? ஓகேங்களா. ஹரப்பா இன மக்கள், அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஹரப்பா இன மக்கள் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஹரப்பா இன மக்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. சிந்து சமவெளி நாகரிகத்தை சேர்ந்த மக்கள் முதலாக கண்டுபிடித்த ஒரு நகரம், அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல முதலாக கண்டுபிடித்த நகரம் தான் என்ன நகரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹரப்பா நகரம். அதனால் அந்த நாகரிகம் முழுமையாக எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எந்த சைடு இருக்கிறது அப்படின்னா பாகிஸ்தான். ஓகேங்களா. நிறைய பாகிஸ்தான்ல தான், அதாவது பிரிக்கப்படாத இந்தியால பாகிஸ்தான்ல இருக்கு. பிளஸ் நம்ம ஊர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத். இந்தியால பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் சைடு என்ன இருக்கு அப்படின்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது பரவி இருக்கு. ஓகேங்களா. சரி, இப்ப இவங்க இந்த சிந்து சமவெளி நாகரிக மக்கள் அறிந்திராத விலங்கு எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி அதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எச்சங்கள். ஓகேங்களா. அந்த விலங்குடைய மீதி, இப்போ ஒரு விலங்கு இருந்துச்சு அப்படின்னா இப்போ சொல்றாங்க ஜுராசிக் பார்க் இருக்கு, சாரி நம்மளுடைய அந்த டைனோசரஸ். ஓகேங்களா. இந்த டைனோசரஸ் இருக்கு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதோடைய எலும்பு. ஓகேங்களா. அந்த எலும்பை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. சோ அதே மாதிரி தான் அந்த இடத்துல காணப்படக்கூடிய அந்த மிருகங்களுடைய எலும்பு அதை வச்சு கண்டுபிடிக்கிறது தான் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல இந்த மிருகங்கள் இருக்கு, இந்த மிருகங்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. சரி, சோ அப்போ which animal was not known to the Harappans அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குதிரை. ஓகேங்களா. இந்த குதிரை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இல்ல, இந்த ஹரப்பா இன மக்களுக்கு தெரியவில்லை. நம்ம தமிழ்நாடு கல்ச்சர்ல படிப்போம். குதிரை செட்டிகள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அரேபியால இருந்து குதிரைகளை இறக்குமதி செய்தனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப இந்தியா அது வரைக்கும் அறிந்திராத ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த குதிரை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. ஓகேங்களா. இப்ப ஹரப்பா மக்கள் அறிந்திராத விலங்கு எது? ஓகேங்களா. ஹரப்பா சமவெளி அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சமவெளி நாகரீகம், ஹரப்ப நாகரீகம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய முதன்மையான நாகரீகம். ஓகேங்களா. அந்த நாகரீக மக்கள் இந்த பன்றி, யானை, எருமை இது எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியலன்னா இந்த குதிரை அப்படிங்கிறது தெரியல. ஓகேங்களா. சோ ஆன்சர் which animal was not known to the Harappans? Answer is horse. ஹரப்பா மக்கள் அறிந்திராத விலங்கு எது? குதிரை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. சிந்து சமவெளி நாகரிகம் 2600 இருந்து 1900 வரை விரிந்து பரவியதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா ஆரம்பிச்சது 3300 ஆரம்பிச்சிருக்கும். அழிவை நோக்கி சென்றது 1600 அழிவை நோக்கி சென்றிருக்கும். ஆனா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹரப்பா நாகரிகத்துடைய மெச்சூர் ஃபேஸ், முதிர்ந்த கட்டம்.
ஓகேங்களா. ஹரப்ப நாகரிகத்துடைய முதிர்ந்த கட்டம், இதுலதான் வந்துட்டு சிறப்பான விஷயங்களை இந்த நாகரிக மக்கள் வந்துட்டு செஞ்சாங்க. ஓகேங்களா. முதிர்ந்த கட்டம் தான் 2600 இருந்து 1900 வரைக்கும். ஓகேங்களா. சரி. சோ இப்ப இந்த காலத்துல மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டொமஸ்டிகேட்டட், அதாவது அவங்களெல்லாம் வந்து அந்த பன்றி, பசு, மாடு, ஆடு இதெல்லாம் கால்நடைகள் வந்துட்டு வளர்க்குறாங்க. குதிரைகளோட எச்சங்கள் வந்துட்டு இந்த நாகரிகத்துல கிடைக்கவில்லை. ஓகேங்களா. மீன் எலும்பு கூட ஒரு எலும்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா குதிரைகளோடது இல்ல. அதனால இந்த மக்களுக்கு குதிரைகள் பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. சரி. நெக்ஸ்ட் அடுத்தது, match the following with your correct answers. ஓகேங்களா. சோ இப்ப இங்க பாருங்க, பேஷ்வா, பேஷ்வாங்கிறது யாரு, ஷுருனாவிஸ் அப்படிங்கிறது யாரு, நியாயதீஸ் அப்படிங்கிறது யாரு, பண்டிட் ராவுங்கிறது யாரு, பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மராத்தா, ஆக்சுவலா இது வந்து எந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மராட்டிய காலம், சிவாஜி அவருடைய மராட்டிய காலம். இந்த மராட்டிய காலத்துல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இருக்கக்கூடிய அமைச்சரவை, ஓகேங்களா, மராத்தா காலத்துல இருக்கக்கூடிய அமைச்சரவை, இந்த அமைச்சரவையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதவிகள், இந்த பதவிகளை தான் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல இந்த பேஷ்வா அப்படிங்கிறவரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, யாரு அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா. முதலமைச்சர். ஓகே, பிரைம் மினிஸ்டர், முதலமைச்சர் அப்படின்னா இல்ல அப்படின்னா பிரதமர். அடுத்து சுர்னாவிஸ், சுர்னாவிஸ்ங்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா செயலாளர், செக்ரட்டரி. ஓகேங்களா. பேஷ்வாங்கிறவரு பிரைம் மினிஸ்டர், சுர்னாவிஸ் அப்படிங்கிறவங்க செக்ரட்டரி. நியாயதீஷ், இது வந்து பேர்ல இருக்கு, நியாயம் வழங்குபவர். நியாயம் வழங்குபவர் முதன்மை நீதிபதி. ஓகேங்களா. சீஃப் ஜஸ்டிஸ், நீதிபதி. பண்டிதர், பண்டிதர்ங்கிறவரு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிரீஸ்ட், குரு. ஓகேங்களா. சரி. சோ பண்டிதர் அப்படிங்கிறவரு குரு. சோ தமிழ்ல வேற மாதிரி இருக்கு, இங்கிலீஷ்ல வேற மாதிரி இருக்கு. சோ ஜஸ்ட் இதை மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பேஷ்வாங்கிறவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா. சோ முதல் அமைச்சர் இல்லைன்னா பிரதமர், அந்த இதுல இருக்கிறவங்க. பி ஃபார் பி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்காங்க. ஷுருனாவிஸ், சுருனாவிஸ்ங்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எஸ் ஃபார் எஸ், செக்ரட்டரி. ஓகேங்களா. செயலாளர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. நியாயம் வழங்குபவர் நியாயதீஷ் அப்படிங்கிறவங்க சீஃப் ஜஸ்டிஸ். பண்டிதர் பிரீஸ்ட், குரு. ஓகேங்களா. சரி. நெக்ஸ்ட் அடுத்தது, இந்த பேஷ்வா வந்துட்டு அவர் தான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ். ஓகேங்களா. நிர்வாகத்துல வந்துட்டு ஒரு தலைவராக இருந்தவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேஷ்வா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சுர்னாவிஸ், அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் செயலாளர் தான், ஆனா ரெக்கார்ட் கீப்பிங் பண்ணுவார், ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா. சோ ஆவணங்களை வந்துட்டு பராமரிக்கிறது இவர் தான் வந்துட்டு பராமரிப்பார், ரெக்கார்ட்ஸ். நெக்ஸ்ட் நியாயதீஷ் வந்துட்டு நீதி அமைப்புக்கு பொறுப்பானவர், சீஃப் ஜஸ்டிஸ், முதன்மை நீதிபதி. பண்டிதர் வந்துட்டு முதன்மையான குரு. ஓகேங்களா. சோ இதுல இந்த சுர்னாவிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுர்னாவிஸ் செக்ரட்டரி. செக்ரட்டரி நார்மலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே வேலைதான் இவரும் பாக்குறாரு. ஓகேங்களா. சரி. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, ஓகேங்களா, தொடங்கப்பட்ட தொகை எவ்வளவு? ஸோ எவ்வளோ ரூபா முதலீட்டுல வந்துட்டு இந்த கம்பெனி வந்துட்டு தொடங்கியிருக்காங்க? ஓகேங்களா. சரி. ஸோ இதோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் 10 லட்சம், 10 lakhs. ஸோ 10 லட்சம் முதலீட்டுல இந்த கம்பெனி வந்துட்டு தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா. யார் தொடங்கினா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சுதேசின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேங்களா. சுதேசின்னா என்ன? 10 லட்சம். சுதேசின்னா சொந்த நாட்டு பொருட்களை தயாரித்து அதையே வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பயன்படுத்துவது. ஒருவருடைய சொந்த நாடு, ஒருவருடைய சொந்த நாடு அப்படிங்கிறது தான் வந்துட்டு சுதேசி அப்படிங்கிறதோட அர்த்தம். ஓகேங்களா. சோ இந்த சுதேசி இயக்கம்ங்கிறது 1905 யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரவீந்திரநாத் டாகூர், அவருடைய முன்னெடுப்புல இது வந்துட்டு ஏற்பட்டுச்சு. ரவீந்திரநாத் டாகூர் அவர் தான் வந்துட்டு சுதேசி இயக்கத்துடைய தலைவர், ஹீரோ.
ஓகேங்களா. சோ சுதேசி இயக்கத்துடைய கதாநாயகன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். இவர் என்ன செய்வாருன்னா பெங்கால் இந்த பெங்கால்ல 1905 என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் ஆத்மசக்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வருவார். ஆத்மசக்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு பலம் இருக்கு. ஓகேங்களா, உள்ளார்ந்த ஒரு பலம் இருக்கு. அந்த பலத்தை வந்துட்டு நீங்க வந்து வெளிக்கொண்டு வாங்க. ஓகேங்களா, உங்களுடைய திறமைகளை நீங்க வந்து வெளிக்கொண்டு வந்து சொந்த பொருட்களை சொந்த நாட்டுல வந்துட்டு நீங்க உற்பத்தி செய்யுங்க. ஓகேங்களா. சோ உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து உங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட், ஓகேங்களா, உங்களுடைய பொருளாதார அந்த நிலையை வந்து நீங்க மேம்படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நாட்டுடைய போராட்டத்துல நீங்க இன்வால்வ் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவரு சொல்றாரு. ஓகேங்களா. சரி, ரவீந்திரநாத் தாகூர் ஆரம்பிச்ச இந்த சுதேசி இயக்கத்தை என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வஉசி இதனால் பெருசா ஈர்க்கப்படுறாரு. அவரு வங்கத்துல பிளஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா வட இந்தியா சைடு எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா சின்ன சின்ன இந்த வளையல்கள் தயாரிக்கிறது, அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னா துணி நெய்யறது, இப்படி பண்றாங்க. அந்த காலத்துல வந்துட்டு ஆங்கிலேயர் அந்த துணிக்கான அந்த மோகம் வந்துட்டு இருந்துச்சு. அப்படி இல்லாம இந்திய நாட்டிலேயே தரமான அந்த துணிகள் வந்துட்டு உபயோகிக்கலாம், அதை வந்துட்டு என்ன செய்யலாம், உருவாக்கி அதை வந்து உபயோகிக்கலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வராங்க. ஆனா வந்து விஓசி என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு ஸ்டெப் மேல, நான் வந்து சொந்தமாக என்ன செய்யறேன் அப்படின்னா கப்பலே ஓட்டுறேன். நான் தூத்துக்குடியில பிறந்தவர் இல்லையா. சோ அப்ப அந்த தூத்துக்குடி அப்படிங்கிறப்போ கப்பலுக்கும் அதுக்கும் வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு பந்தம். அப்போ அந்த தூத்துக்குடியில வந்துட்டு என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த கப்பல் கம்பெனியை வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு. எப்போ? 1906 ஆரம்பிக்கிறாரு. முதலாக கப்பல் வந்துட்டு எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தூத்துக்குடியில இருந்து இலங்கைக்கு போகுது. ஓகேங்களா, தூத்துக்குடி டு இலங்கை. சோ வந்து என்ன 2 கப்பல் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடணும். ஓகேங்களா. சோ விஓசி விட்ட 2 கப்பல் வந்துட்டு என்ன கப்பல் அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, சரி. சோ அப்ப இத வந்து 10 லட்சம் ரூபாய் முதலீட்டுல வந்துட்டு இவர் வந்து ஆரம்பிக்கிறாரு. 1906 விஓசி வந்துட்டு ஆரம்பிக்கிறார், வஉசி வந்துட்டு ஆரம்பிக்கிறார். எத்தனை ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 40,000 ஷேர்ஸ். ஓகேங்களா. இந்த 40,000 ஷேர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யாரெல்லாம் இந்த ஷேரை வாங்கலாம் அப்படின்னா தென்னாட்டு மக்கள், சவுத் பீப்புள், சவுத் ஏசியன் தெற்காசிய மக்கள், அதுக்கப்புறமேட்டு என்னன்னா தென்கிழக்கு ஆசிய மக்கள், ஓகேங்களா, சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ், இவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த ஷேரை வந்துட்டு விற்கிறாரு. இங்க வந்து மேற்கத்திய மக்களுக்கு இந்த ஷேர் வந்து கிடையாது. ஓகேங்களா. சரி, சோ அப்ப வந்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய இந்த செயலை வந்துட்டு திலகர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஓகேங்களா, சோ திலகர் அவருடைய பத்திரிகை என்ன அப்படின்னா கேசரி மராத்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 பத்திரிகை உண்டு. அந்த 2 பத்திரிகையிலும் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பயங்கரமா அவர் வந்து இதை வந்து ஒரு புகழ்ந்து எழுதுறாரு. ஓகேங்களா. சரி, அப்போ சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வஉசியால் 1906 வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தூத்துக்குடியில் ஆரம்பிக்கப்படுது. எத்தனை ரூபாய் முதலீட்டுல ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 10 லட்சம். எத்தனை ஷேர்ஸ் அப்படின்னா 40,000 ஷேர்ஸ். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் அடுத்தது ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்ஃபாக்குல்லா கான். இவங்க 2 பேருமே வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டனர்? சோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ், காக்கோரி சதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஓகேங்களா. சரி, சோ இந்த ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்ஃபாக்குல்லா கான் எந்த கேஸ்ல வந்துட்டு தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். எந்த அமைப்புடன் தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா HRA, ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன். ஓகேங்களா. சோ ஹிந்துஸ்தான் குடியரசு கூட்டணி, ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன். சோ இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1925, இந்த 1925 ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்ஃபாக்குல்லா கான், சந்திரசேகர் ஆசாத் 3 பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா காக்கோரி அப்படிங்கிற இடம் அது எங்க இருக்குன்னா யூபியில இருக்கு. ஓகேங்களா. யூபியில அந்த காக்கோரி அப்படிங்கிற அந்த இடத்துல பக்கத்துல ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயின்ல வந்துட்டு இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கொள்ளையடிக்கிறாங்க.
இந்த கொள்ளையடிக்கிற வழக்குல வந்துட்டு ஆசாத் வந்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. ஓகேங்களா? சோ வந்துட்டு அதனால அவர் கிடையாது. யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராம் பிரசாத் பிஸ்மிலும் அஷ்ஃபாக் உல்லா கானும் தான். சந்திரசேகர் ஆசாத் வந்துட்டு பின்னால எது வரைக்கும் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பகத்சிங் கூட வரைக்கும் வருவாரு. ஓகேங்களா? சோ அப்ப இந்த காக்கோரி சதி திட்டம் அப்படிங்கிறது யூபி உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? காக்கோரி ஊரு. ட்ரெயினை வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறது. ஓகேங்களா? எந்த வருஷம் அப்படின்னா 1925. ஓகேங்களா? சோ இதோட தொடர்புடையவர்கள் தான் யாரு அப்படின்னா ராம் பிரசாத் பிஸ்மிலும் அஷ்ஃபாக் உல்லா கானும். ஓகே. சோ இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா சித்தகாங் ஆர்மரி ரைடு அப்படின்னு இருக்கு. இந்த சித்தகாங் ஆர்மரி ரைட பத்தி எப்பவும் கேட்பாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பெங்கால்ல, வங்கத்துல. ஓகேங்களா? சோ வங்கத்துல யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சூர்யா சென் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய தலைமையின் கீழே இந்த ஆயுத கிடங்கு தாக்குதல் வந்துட்டு நடக்கிறது. ஓகேங்களா? அந்த 2 கொஸ்டினும் எப்பவுமே வந்துட்டு இந்த சிட்டகாங் ஆர்மரி ரைடுங்கிறது கொஸ்டின் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேங்களா? சூர்யா சென் பெங்கால்ல. ஓகே சரி. சோ அப்போ ராம் பிரசாத் பிஸ்மில் அஷ்ஃபாக் உல்லா கான் 2 பேரும் காக்கோரி சதி வழக்குல வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 5 questions வந்து நம்ம பார்த்திருக்கோம். அதை நம்ம திருப்பியும் ஒருக்கா வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? பார்த்துட்டு நம்ம வந்து இந்த செஷனை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். ஓகே சரி. ஸோ ஒன் ஆஃப் த ஹிஸ்டரிஸ் கிரேட்டஸ்ட் நரேஷன் ஐ ஹாவ் அ ட்ரீம். ஓகேங்களா? ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படிங்கிறது யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. மார்ட்டின் லூத்தர் கிங். ஓகேங்களா? மார்ட்டின் லூத்தர் கிங்கோடது தான் ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இவர் ஒரு கருப்பு இன அமெரிக்கர். ஓகேங்களா? சோ அவர் வந்து எதுக்காக போராடுறாரு அப்படின்னா கருப்பு இன மக்களின் குடியுரிமைக்காக போராடுறாரு. அப்ப அவர் வந்து ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல ஒரு சிறப்பான ஒரு ஸ்பீச் வந்துட்டு ஆற்றுறாரு. ஓகேங்களா? which animals was not known to the Harappans. ஹரப்பா மக்கள் அறிந்திராத விலங்கு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ். ஓகேங்களா? குதிரை. இந்த குதிரையை வந்துட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரபு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்கின்றனர். சோ அப்ப அது நம்ம ஊர்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இல்ல. ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். இங்க பேஷ்வா அப்படிங்கிறது யாருன்னா பி ஃபார் பின்னு சொல்லியிருக்கேன், பிரதமர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சுருனாவிஸ் அப்படிங்கிறது எஸ் ஃபார் எஸ், செக்ரட்டரி. ஓகேங்களா? அவர் தான் வந்து ஆவணங்கள். ஓகேங்களா? அதுதான் இங்க வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்றாரு, ஆவணங்கள். மராத்திய பதவிகள், மராத்திய அமைச்சரவை இது. ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் நியாயதீஸ் அப்படிங்கிறவர் நியாயம் வழங்குறவர், சீஃப் ஜஸ்டிஸ். பண்டிதர் அப்படிங்கிறவர் மத குரு. ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. சுதேசி வந்துட்டு கப்பல் கம்பெனி வந்துட்டு எப்போ அப்படின்னா 1906 வஉசியால் ஆரம்பிக்கப்பட்டது. 10 லட்சம் முதலீட்டோட ஆரம்பிக்கப்படுது. ஓகேங்களா? இதுடைய ஷேர் வந்துட்டு எத்தனை ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 40,000 ஷேர்ஸ். ஓகேங்களா? சரி. ஸோ அப்போ இந்த கப்பல் கம்பெனியை பத்தி திலகர் வந்துட்டு தன்னுடைய பத்திரிகைகள் கேசரி மராட்டால வந்துட்டு எழுதுறாரு. ஓகேங்களா? அந்த 2 கப்பல் வந்துட்டு வஉசியுடைய தொடர்புடைய 2 இம்பார்ட்டன்டான கப்பலை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா வந்துட்டு போடணும். ஓகேங்களா? ரெஃபர் பண்ணிட்டு போடுங்க. சரி. நெக்ஸ்ட் ராம் பிரசாத் பிஸ்மில் அண்ட் அஷ்ஃபாக் உல்லா கான் 2 பேரும் வந்து எந்த கேஸோட எந்த வழக்கோட தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காக்கோரி சதி வழக்கோடைய தொடர்புடையவர்கள். காக்கோரி அப்படிங்கிறது ஒரு உத்தரப்பிரதேசத்துல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காக்கோரி அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு ட்ரெயின்ல வந்து இவங்க வந்து கொள்ளையடிக்கிறாங்க. ஓகேங்களா? இவர்கள் இருவரும் என்ன அப்படின்னா ஹிந்துஸ்தான் குடியரசு கூட்டணி, ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷனோட தொடர்புடையவர்கள். ஓகேங்களா? சரி. நெக்ஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரூப் 4 அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ஏதாட்டு queries இருந்துச்சுன்னா நீங்க நம்ம அகாடமி நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். நிறைய வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் இனிமேல் வந்துட்டு நிறையவே வந்துட்டு நம்ம வந்து போடுவோம். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.